கல்யாணமாகியிருந்த புது மனைவியுடன் ஹிம்ஸ் புறப்பட்டார் சயீத். உமர் பணம் கொடுத்திருந்தார். புது இடத்தில் அமீர் குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹிம்ஸ் வந்து சேர்ந்தவுடன் அடிப்படைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி கொண்டார் சயீத். பிறகு மனைவியிடம் கூறினார், நாம் இருக்கும் நகரில் வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது. மீதமுள்ள பணத்தை நல்லதொரு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறேன். மனைவி கேட்டார், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் வீட்டிற்கு மேற்கொண்டு சில பொருட்கள் வாங்கி கொள்ளலாமே என்ற எல்லோருக்கும் உள்ள நியாயமான ஆசை அவருக்கும் இருந்தது. யாரை நம்பி முதலீடு செய்கிறேனோ அவனை அதற்கு உத்தரவாதம் அளிக்க வைக்கிறேன் என்று பதில் கூறிவிட்டார் சயீத். மீதமிருந்த அனைத்து பணத்தையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் முற்றிலுமாய் கொடுத்து விட்டார் அவர். பின்னர் அவரின் மனைவி வியாபாரத்தின் லாபம் குறித்து கேட்கும் போதெல்லாம், அதற்கென்ன, அது பிரமாதமாய் நடக்கிறது, அதன் லாபமும் பெருகி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறிவிடுவார். ஒரு நாள் சயீத் பற்றிய விஷயம் அறிந்த உறவினர் முன்னிலையில் அவர் மனைவி இப்பேச்சை எடுக்க நேர்ந்தது. உறவினரின் பலமான சிரிப்பு மனைவிக்கு சந்தேகத்தை அளிக்க வற்புறுத்தலில் உறவினர் உண்மையை சொல்லிவிட்டார். மனைவியின் கேவலும் அழகையும் சயீதிடம் இரக்கம் ஏற்படுத்த, என்னுடைய நண்பர்கள் எனக்கு முன்னர் மரணித்து விட்டார்கள். இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்தும் அதற்கு ஈடாக கிடைப்பினும் சரி, அவர்களின் நேர்வழியிலிருந்து நான் விலகிவிட விரும்பவில்லை என்றார். அழுகையிலும் மனைவியின் அழகு அவரை ஈர்த்தது. சுதாரித்து கொண்டவர், சொர்க்கத்தில் உள்ள அழகிய கண்களையுடைய ஹூருலியன்களை பற்றி உனக்கு தெரியும். அவர்களில் ஒருவர் பூமியை நோக்கினாலும் அதன் சக்தியில் முழு பூமியையும் பிரகாசப்படுத்தும். சூரிய சந்திர ஒளிகளையும் மிகைத்தது. உன்னை அவர்களுக்காக விட்டு கொடுப்பது எனக்கு சிறந்ததுதான். சயீதின் மனைவி அமைதியானார். தன் கணவரின் எண்ணமும் மன ஓட்டமும் அவருக்கு புரிந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புதிதாய் தீனார்கள் வந்தால்